பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சி திட்டங்களை மக்கள்கிட்ட சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்க மாட்டாங்க. கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு நான் இது ஓகே நான் அத்து போட்டோம்னா நாளைக்கு இந்து பெண்கள்லாம் தாலி கயிறு போடக்கூடாது. கயிறு நாங்களும் கட்டியிருக்கேன். இது ஜாதிக்கிறாது. நேற்று கட்சி ஆரம்பித்த போது கொண்டு முருகனை கிண்டல் பண்ணுறது, சிவனை கிண்டல் பண்ணுறது. இல்லை மன்சூரோட பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. பல மேடையில் பேசி பல விமர்சனங்களுக்கு ஆளாப்பட்டு சட்ட ரீதியாகவே அவர் இதெல்லாம் எதிர்கொண்டிருக்காரு. ஆசிரியர் அங்கேயும் ஆசிரியர் ஆக்கலை, அவனை ஒரு அடிமையாகிட்டோம். பசங்க என்ன பண்ணாங்க, நீ வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு எங்கள் பசங்க இப்படி ஆடிட்டே இருப்பாங்க, நீ கேட்கக்கூடாது. இவங்க மூடநம்பிக்கைக்கு எதிராகவும் விழிப்புணர்வு உண்டாக்குவதும் பகுத்தறிவாளராகவும் காட்டுவது எல்லாருமே இடம் இது விதமாக தான் இருக்குது. ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இயக்குனர் திரு பேரரசு அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ச்சியாக பாஜகவுக்கு ஆதரவான கருத்துக்களை நீங்கள் பொதுவெளியில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பாக நரேந்திர மோடி அவர்களை தீவிரமாக ஆதரிக்கக்கூடிய ஒருவராக இருக்கீங்க. பாஜக ஆதரவாளராக நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா, இல்லை வரவேற்பை சந்திக்கிறீங்களா? இல்லை, பாஜக ஆதரவுனாலே பெரும்பான்மை ஆளுக்கு கொஞ்சம் எதிராக நினைக்கிறாங்க. ஆமாம், அது பேசுகிறதே பெரிய தேச குற்றம் மாதிரி. ஆமாம், அது திரைத்துறையில் நிறைய பேர் பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா இங்கே ஆளுங்கட்சியாக ஒன்று ஏடிஎம்கே இருக்குது, இன்னொரு டிஎம்கே இருக்குது. அப்படிங்கும்போது பிஜேபிங்கும்போது இப்போ ரெண்டுக்குமே ஒரு எதிரான கட்சியாகவும் ரெண்டுமே ஒரு பயப்புற கட்சியாகவும் இன்னைக்கு இருக்குது. ஆனால் பிஜேபிங்க இன்னொன்று திரைத்துறையில் பார்த்தா பிஜேபி சப்போர்ட்டுங்கிறது அதிகமாக இருக்க மாட்டாங்க. உங்கள் ஏடிஎம்கேக்கு ஆதரவாக நிறைய பேர் இருப்பாங்க, திமுகவுக்கு ஆதரவாக நிறைய பேர் பிரபலங்கள் இருப்பாங்க. பிஜேபி ரொம்ப 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 கம்மி தான். பிஜேபிக்கு ஆதரவாக திரைத்துறை சில குரல் வருதுன்னா அது உண்மையில் அது ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் அது வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற இருந்தாலும் சமாளித்து தான் அங்கே போகணும். நீங்கள் பாஜகவை ஆதரிப்பதற்கான காரணம் என்ன? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னை பற்றி இந்த கவர்ச்சி திட்டங்களை மக்கள்கிட்ட சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்க மாட்டாங்க ஒன்று. அப்புறம் தொலைநோக்கு பார்வை. இன்னைக்கு வயிற்று வலிக்கு இன்றைக்கி வந்துருக்கும் இல்லாமல் நிரந்தர தீர்வு என்ன, அது மாதிரி தொலைநோக்கு திட்டம். இன்னொன்று தேசம் ஃபஸ்ட்டு, தேசம் தான் தேசப்பற்று. இந்த பதவி ஆசைகள், ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் மேக்ஸிமம் அவங்களுக்கு நாட்டின் மீது அக்கறை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போது தாய்மொழி தாய் நாடு அப்படிம்போம். தாய்மொழிங்கும்போது நமக்கு தமிழ்மொழி, தாய்மொழி பற்றுங்கிறது தமிழ்மொழி தான் வரும். இப்போ கன்னடத்தை சேர்ந்தவங்களுக்கு தாய்மொழினா கன்னடம் தான், அவங்களுக்கு கன்னடத்தின் மீது அவங்களுக்கு ஒரு பற்று இருக்கும். தெலுங்குகளுக்கு அப்படி. அதே மாதிரி இப்போ தாய் நாடு அப்படின்னாலே இப்போது துபாயில் வசிப்பாங்க இந்தியர்கள், சொல்கிறேன், அமெரிக்காவில் வசிப்பாங்க, மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இப்படி எங்கெங்கேயோ உலகத்தில் எங்கெங்கேயோ நம்ம நாட்டு மக்களும் வசிக்கிறாங்க. தாய் நாடுங்கும்போது அவங்களுக்கு இந்தியா அது மேலே ஒரு பற்றும் பிடிப்பு இருக்கும். அது மாதிரி தான் எப்படி தாய்மொழி, எப்படி தாய் நாடோ அது மாதிரி தான் தாய் மதம். இது இன்றைக்கி மதம்னா அது மதவாதம், மதத்தை பேசினாலே மதத்தை பற்றி பெருமையை பேசினாலே மதவாதங்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை. அது ஒரு ஒரு வன்மத்தின் வெளிப்பாடு. அது குறிப்பாக இந்து மதத்தை பற்றி மட்டும் பேச. ஆமாம். அப்போ என்னென்னா இங்கே இப்போ நான் இப்போ இந்துன்னா என்ன, நான் வரமாங்கிய இந்துவாக பிறந்தேன் இல்லை. எங்கள் அப்பா அம்மா நான் இந்து மதத்தில் பிறந்தேன். எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு வழிகாட்டினது கோயிலுக்கு கூப்பிட்டு போய் சிவனும் பிள்ளையார் வழிகாட்டினாங்க. அதன் அடிப்படையில் எப்படி முஸ்லீமாக பிறந்தவன் எப்படி அல்லா மீது அவனுக்கு பக்தி இருக்கோ, கிறிஸ்துவனாக பிறந்துட்டு ஒரே காரணத்துக்காக எப்படி இயேசு மேலே பட்டிருக்கோ, அது மாதிரி இந்து பிறந்துட்டேன். எனக்கு தாய் மதம் இந்து. எனக்கு எங்கேதுன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே இந்துக்கு எதிராக பேசினா தான் நம்ம ஒரு கட்சி, இந்து மதத்துக்கு எதிராக பேசினா தான் நம்ம சிறுபான்மையர் கவனத்தை ஈர்க்க முடியும் அப்படின்னு நேற்று கட்சி ஆரம்பித்த போது கொண்டு முருகனை கிண்டல் பண்ணுறது, சிவனை கிண்டல் பண்ணுறது. யார் கட்சி ஆரம்பித்தாலும் முதல் கொள்கை இந்து மதத்தை இழிவுபடுத்துறது. எனக்கு எங்கே நான் அப்படியே பாட்டு வரும்போது இந்து மதத்தை இழிவுபடுத்தாத ஒரு கட்சிங்கிறது பிஜேபி. அப்போ எனக்கு மதத்தே எனக்கு சாமி நம்பிக்கை இருக்குது, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. அந்த அடிப்படையில் என் தாய் மதத்தை ஆதரிக்கிறார்கள் இல்லையோ அதை இழிவுபடுத்தாத ஒரு கட்சிங்கும் போது பிஜேபி. அது அந்த பாயிண்டில் ஃபஸ்ட்டு நான் இணைஞ்சது. அப்புறம் கட்சியோட தொழில்நுட்ப பார்வைகள், செயல் திட்டங்கள் எல்லாம் அமைச்சு போச்சு.
இதில் வந்து நீங்கள் இப்போ பார்ட்டியில் இருக்கும்போதோ இல்லை பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போதோ நிறைய எதிர்ப்புகளை வந்து நீங்கள் வந்து சந்திக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து அந்த எதிர்ப்புகள் வந்து கண்மூடித்தனமாக இருக்கா, இல்லை கொள்கை சார்ந்து இந்த கொள்கையை அவங்க தவறாக பண்ணுறாங்க அதனால சார்? நீங்கள் ஒட்டுமொத்தமாக கண்மூடித்தனம் சார். கண்மூடித்தனம்ங்கிறத விட குருட்டுத்தனம் சொல்லலாம். அது எதை சொன்னாலும் ஒரு எதிர்ப்பு. இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் இங்கே அமைச்சர் ஆகிட்டாங்க. ஆமாம். அப்படின்னா ஏன் இங்கே தமிழிசை இல்லையா, பொண்ணு இல்லையா அப்படின்னு இன்றைக்கி அக்கறை காட்டுறாங்கல்ல நிறைய பேர். இவங்க எல்லாருமே இதே தமிழிசை கவர்னர் ஆனபோது கிண்டல் பண்ணாங்க. வாய் தான் அந்த வாயெல்லாம். பொன்னரையா தலைவராக இருக்கும்போது அவர் கேள்வி கிண்டல் பண்ணாத இந்த வாயெல்லாம் அபூர்வம் தான். எல்லாம் கிண்டல் வாய் தான். சந்தர்ப்பம் இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு தமிழிசை மேலே உங்களுக்கு கேட்குறேன், இதே வாயை அவங்களோட உருவத்தை நீங்கள் கிண்டல் பண்ணீங்கல்ல. அவங்க கவர்னர் ஆனதுக்கப்புறம் பிஜேபியில் இங்கே வேலைக்கு ஆகலைன்னா அவனுக்கு கவர்னர் ஆகிடலாம் அப்படின்னு இதே வாய் கிண்டல் பண்ணிச்சு. இன்றைக்கி தமிழிசை மேலே ஏன் உங்களை அமைச்சராக்கலை, அங்கே என்னென்னா ஜாதியை கொண்டு வராங்க. இப்போ தமிழிசை இங்கே தலைவராக இருக்கும்போது பரவாயில்ல, நம்ம பிராமின் கட்சின்னு சொன்னோம், ஆனால் பிராமணன் அல்லாத ஒருத்தர் இங்கே தலைவராக இருக்காங்க. பொன்னர் இருக்கும்போது அவர் பிராமணன் இல்லை, அப்பவும் யாரும் சொல்ல இது வந்து பிராமணர் கட்சின்னு சொன்னோம். ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தலைவர் யாரும் பிராமணன் போடல. இன்றைக்கி அண்ணாமலையை போடும்போதும் சொல்ல அவர் இருந்தார் எல்முருகன். இந்த வாயிலாம் பரவாயில்ல, பிஜேபி மதவாத கட்சின்னு சொன்னோம், ஜாதி அடிப்படையில் கட்சின்னு சொன்னோம். இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் தீர்ப்பு கொண்டு வந்தோடனே அந்த ஒருத்தர் தான் பிராமின் மாதிரியும் அதை வச்சுட்டு பிராமின் கட்சி பற்றிலாம் ஜாதி பார்த்து போடுறாங்க அப்படின்னா இப்போ இவங்க ஏன் போட்டாங்க, ஏன் பாராட்டலைங்க? அதனால் இது வந்து எல்லாருமே ஏதோ ஒன்று பிஜேபி அது என்ன பண்ணாலும் தாக்கணும். அதில் ஒரு அர்த்தம் இருக்காது, அது ஒரு விழிப்புணர்வு இருக்காது, ஒரு கண்முடித்தனமாக தாக்குறது தான் அதுக்காக தவிர இல்லைன்னா சங்கி அப்படின்றது ஒரே வார்த்தை. விமர்சனத்துக்கு அது பதில் சொல்ல முடியலன்னா உடனே இவங்க சங்கி அப்படின்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம். நீங்கள் இந்த சந்துருவுடைய அறிக்கையில் குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட ஒரு அம்சம் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த பெரும்பான்மை சமூகம் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கிற ஆசிரியர்கள் அதே பள்ளியில் நியமிக்கக்கூடாது அப்படிங்கிற பரிந்துரை நீங்கள் எதுக்குறீங்க. முதல்ல என்ன காரணம்? அவர் மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிப்பதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, மன்சூரோட பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. என்ன அவர் பல மேடையில் பேசி பல விமர்சனங்களுக்கு ஆளாப்பட்டு என்ன சட்ட ரீதியாகவே அவர் இதெல்லாம் எதிர்கொண்டிருக்காரு. ஆமாம், அது அன்றைக்கி வந்து நிர்மலா சீதாராமன் சொன்னார், அதே மாதிரி தான் நிர்மலா சீதாராமன் வந்து போட்டிருக்கீங்க, நீங்கள் ஜாதி பார்க்கலையா அப்படிங்கும்போது அப்போ தமிழிசை வந்து ஏற்கனவே கவர்னர் இருந்தார்ல, அதுக்கு அவரே கிண்டல் பண்ணியிருக்காரு. ஒரு பூஜை இருக்கும்போது அப்போ என்ன சொல்கிற மாதிரியே கிண்டல் பண்ணார். நாளைக்கு பேரசூட கவர்னர் ஆகிடலாம் அப்படின்னா தமிழிசை ஆகும்போது இப்போ வெறும் ஆயிடலாங்கும்போது அதெல்லாம் கிண்டலாக பேசுனது தான் வருது. இன்றைக்கி என்ன தமிழிசை மேலே அவருக்கு கருணை வருது. அப்போது சந்தர்ப்பாத பேச்சுக்கள் இது மாறி பேசுறதுக்கெலாம் அவங்க பதில் சொல்லிக்க முடியாது. ஆமாம், இதே தமிழிசைக்காவுக்கு அங்கே மினிஸ்டர் பதவி கொடுத்துருந்தா பாராட்டுவாரா? ஓகே, இப்போ எல்முருகன் கொடுத்துருக்காங்களே அதை பாராட்டுங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் தமிழிசை விடுங்க, எல்முருகன் கொடுத்துருக்காங்களே அதை அந்த வாய் ஏன் பாராட்டலை? இது ஏகப்பட்ட மன்சூர்கள் இந்த மாதிரி அங்கங்கே இருப்பாங்க, இதெல்லாம் பொருட்படுத்தி இருக்க முடியாது. அவங்க வந்து சந்தர்ப்பாத பேச்சுக்கள், அதை விட்டுருவோம். நம்ம சந்தூர் ஐயா என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இவன் இந்த ஜாதிங்கிற அடையாளம் காட்டுறது அது ஒரு நல்ல தன்மை இருக்காது. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ கேமரா இருக்காரு, ஓகே, நான் உங்களை பாரு இவர் இந்த ஜாதின்னு நான் உங்களை அடையாளம் காட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு அதுவே சமூக நீதிக்கு முற்றும் புறம்பானது. அப்போ நம்ம சக நண்பனே சொல்கிறேன், சக நண்பனை வந்து ஜாதி பார்த்து பழகக்கூடாது. எங்கே ஒருத்தன் ஜாதி பார்த்து நண்பனை பழகினாலும் அவன் நண்பன் இல்லை, அவன் ஜாதிக்காரன். கரெக்டு தானே? அவன் ஜாதிக்காரன். அப்போது மாதா பிதா குரு, அப்பாவோட அம்மாவோட தெய்வத்துக்குனே குருவை வச்சுருக்கோம். நீ குருவே நீ ஜாதி பார்க்குறோம்னா அது எப்படி ஒரு நீதி அரசு நம்ம மதிக்கத்தக்க ஒரு சந்துரு அவர்கள். நம்ம வந்து குருவை வந்து தெய்வத்துக்குனே தான் பார்க்குறோம். ஏன்னா அப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் அங்கேயும் நீங்கள் பசங்கள்கிட்ட தான் நீங்கள் ஸ்கூலில் நுழையும் போதே ஜாதியை கேட்குறீங்க. நாங்களாக சொல்கிறோம், நீங்கள் விண்ணப்பத்தை நீட்டி உங்கள் ஜாதியை ஃபுல்லாக பண்ணணும் சொல்கிறீங்க, அங்கே ஃபுல்லாக பண்ணி தான் ஆகணும். அந்த கட்டம் தான் இருக்குது. அதுவே இப்போயே ஒரு தவறான விஷயம். அதுக்கப்புறம் அடுத்துக்கு வரேன். அது அப்போ மாணவர்கள்ட்டே நம்ம ஜாதி
சான்றிதழ் வாங்கக்கூடாது, ஜாதி கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்கிற காலகட்டத்தில் இங்கே வாத்தியார்களை போய் ஜாதி பார்த்து போனோம்னா அங்கே இதுதான் ஆரம்பமாகும். அப்புறம் இந்த ஸ்கூலில் இத்தனை வாத்தியார் இந்த ஜாதியில் இருக்கணும், இத்தனை வாத்தியார் இந்த ஜாதியில் இருக்கணும், இத்தனை வாத்தியார் இந்த ஜாதியில் இருக்கணுங்கிற அடுத்து வரும். எல்லாமே இப்படி இடஒதுக்கீடு வந்து எல்லாமே இப்படி ஆரம்பிக்கப்பட்டதான். அப்போ ஒரு போட்டி போட்டு அவங்களுக்கு அவ்வளோ கொடுக்குறீங்க, எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க, அப்புறம் இன்னொரு ஜாதிக்காரங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க, எனக்கு கொடுங்க. இந்த போட்டின் உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட தலித் சமூகத்துக்கு கொடுத்துருந்தது. மற்ற ஏற்கனவே நல்ல வசதியாக இருந்த ஜாதிக்காரர்கள் போட்டியின் அடிப்படையில் தான் அவங்க எல்லாம் கேட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க. பிராமணத்தை தவிர எல்லாருமே அவங்க போட்டி விட்டு வாங்கிட்டாங்க சார். இந்த பிராமணன் என்ன பாவம் பண்ணாங்க? இன்றைக்கி பிராமணில் இன்றைக்கி தலித்துன்னு சொல்கிறதுல கோடீஸ்வரனாக இருக்காங்க. அவங்க 7 ஜென்மத்து சுற்றிதாலாம் இங்கே இருக்காங்க. அது அங்கேயும் நிறையா இன்றைக்கும் பொருளாதார அதையும் இருக்காங்க. அதே மாதிரி பிராமணில் இவங்களுடைய ஆள் இருக்காங்க. பொருளாதார சில பார்க்கணும். நான் சொல்கிறேன்னா ஆசிரியர்கள் அங்கேருந்து ஆசிரியரை தான் பார்க்கணும். நீங்கள் இதெல்லாம் சந்து சார் சொல்கிற மாதிரி அங்கே அதில் எந்த ஜாதி இருக்குது அதை ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பெரும்பான்மை இது இருக்குது. அப்போ அதுக்கு ஜாதிக்காரனை தேடுறோம் வாத்தியாரை. அப்போ ஜாதி அடிப்படையில் ஒரு ஏரியா ஆராய்ஞ்சு அப்புறம் அதன் அடிப்படையில் ஒரு ஆசிரியரை போட்டு அப்போ ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் இந்த ஆசிரியர் இந்த ஜாதி தெரிஞ்சு போகும். தெரியாதா? நீங்கள் ஜாதி பார்த்து அங்கே ஒரு இடத்த போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியாவில் எல்லா மக்களுக்கும் சரி, பெற்றோருக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி அந்த ஆசிரியர் இந்த ஜாதி தெரிஞ்சு போகும். திருப்பி அது பிரச்சனை வரும். ஆசிரியர்கள் வந்து நம்ம வந்து ஆசிரியராக தான் பார்க்க வைங்க, உருவங்களை பார்க்க வைங்க. மாணவர்கள்லாம் என்றைக்கு நான் சொல்கிறேன், என்றைக்கு ஆசிரியர்களை பெரம்ப புணுங்கணுமோ, ஒரு மாணவனை கண்டிக்கிறதுக்கு என்றைக்கு ஆசிரியருக்கு உரிமை இல்லைன்னு நம்ம சொன்னோமோ அன்றைக்கி சமூகம் சீரழிஞ்சு போச்சு சார். இன்றைக்கி கஞ்சா அடிக்கிறது, 15 வருஷம் 14 வயசு பேர் தண்ணி அடிக்கிறான், வாத்தியாரை அடிக்க போகிறான். எதுனா ஒன்றும் அப்பா அம்மா கூட வாத்தியாரை மிரட்டானுங்க. எங்கே எப்படி வந்துச்சுதுலாம்? நம்ம ஆசிரியரை வந்து அங்கேயும் ஆசிரியரை ஆக்கலை, அவனை ஒரு அடிமையாகிட்டோம். பசங்க என்ன பண்ணாங்க, நீ வந்து வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு எங்கள் பசங்க இப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்க, நீ கேட்கக்கூடாது. எத்தனை வீடியோ பார்த்தோம், இதெல்லாம் வந்து யூகத்தை சொல்ல பார்த்த வீடியோன்னு அடிப்படையில் சொல்கிறேன். அப்போ ஆசிரியருக்குள்ள உரிமையை பறிச்சிட்டோம் நம்ம. அப்போ நீங்கள் அவங்க ஜாதி சாத்தியம் பூசினீங்கன்னா இன்னும் மாணவர்களில் இன்னும் கெட்டு சீழ்வாங்க. இன்றைக்கி கஞ்சா கிடைச்சதுக்காக கசக்கவன் நாளைக்கு கஞ்சாவே விளைவிப்பான். அதனால் ஆசிரியர்கள் வந்து எந்த ஜாதினே தெரியாமல் மாணவர் உட்காரணுங்க தான் ஒரு சராசரி மனுஷனா என்னோடய விருப்பம். இதில் வந்து அது சந்தோஷ சொல்லி எனக்கு உடன்படல சார். இப்போ இதே சந்துருவுடைய அறிக்கையில் இன்னொரு பரிந்துரை வந்து கடுமையான சர்ச்சைக்குள்ளே இருக்குது. அது என்னென்னா திலகமிட்டு வருவது, நெற்றியில் திலகமிட்டு வருவது, அதுக்கப்புறம் கைகளில் கயிறு கட்டி வருவது வந்து கூடாது, இதனால வந்து மாணவர்களுக்கும் ஜாதி பேதம் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிந்துரையை வச்சுருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது முழுக்க இது ஒரு இந்து மதத்துக்கு எதிரான ஒரு கருத்தாகவும் இப்போ நிறைய பேர் இந்து மதத்தை அழிக்கணும் நிறைய பேர் வரிஞ்சு கட்டுறாங்க. அந்த வரிசையில் சந்து சாரு வந்துடக்கூடாது. ஏன்னா நான் கேட்குறது என்னென்னா, இந்த வேறுபாடுங்கிறது இந்து மதத்துக்கு மட்டும்தான் பொருந்துமா, வேறு மதத்துக்கு பொருந்தாதா? நான் சொல்கிறேன், சில ஜாதியே தெரியக்கூடாது, ஓகே, அந்த மதம் தெரியக்கூடாது சார். ஒரு கிளாஸில் இந்து மாணவர் இருக்காங்க, ஓகே, கையில் எடுத்துட்டீங்க. அதே கிளாஸில் கிறிஸ்தவ மாணவர் இருக்கலாம்ல, நீங்கள் சிலுவையை பிடுங்கலாமா, பறிக்கலாமா? அதே முஸ்லீம் மாணவர் இருப்பாங்க, அவங்களும் சில அடையாளங்கள்லாம் இருக்கும், அந்த அடையாளங்களை நீங்கள் எடுக்க முடியுமா? 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அதில் 25 ஸ்டூடெண்ட் இந்துக்குன்னு வச்சுங்க, ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்டு ஒரு பொண்ணு ஆணும் முஸ்லீம் பர்தா போட்டு வராங்க, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிச்சிட முடியுமா? நீங்கள் உங்களுடைய எல்லா விழிப்புணர்வும், நான் சொன்னேன் சந்து சார் மட்டும் இல்லை, நிறைய பேர் இவங்க மூடநம்பிக்கைக்கு எதிராகவும் விழிப்புணர்வு உண்டாக்குவதும் பகுத்தறிவாளராகவும் காட்டுவது எல்லாருமே இடம் இந்து மதமாக தான் இருக்குது. நீங்கள் உங்களுடைய விழிப்புணர்வையும் உங்களுடைய பகுத்தறிவையும் உங்களுடைய இந்த போராளித்தனத்தையும் நீங்கள் வேறு மதத்தை யாரும் காட்டவே மாட்டேங்கிறாங்க. அங்கெல்லாம் மூடநம்பிக்கை இல்லையா? நான் சொல்ல தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ ஸ்கூல்னு எத்தனை ஸ்கூல் இருக்குது? நம்ம ஸ்கூல் பேர் சொல்ல மாட்டோம். தாம்பரத்தில் இருக்க கிறிஸ்தவ ஸ்கூலும் போவோம், இங்கே திருச்சியில் இருக்க கிறிஸ்தவ ஸ்கூலும் போவோம். அந்த கிறிஸ்தவ ஸ்கூல் எப்படி அடையாளம் காட்டுறீங்க? ஸ்கூலில் என்ன கிறிஸ்தவ ஸ்கூலு, முஸ்லீம் ஸ்கூலு, இந்து ஸ்கூல் வரக்கூடாதுல்ல? அப்போ அது கிறிஸ்தவ ஸ்கூலுங்கிற அடையாளத்தில் இங்கே அந்த கிறிஸ்தவ ஸ்கூலுக்கு பேர் வைக்கிறாங்களே,
நீங்கள் அந்த அது கிறிஸ்துவ அடையாளமாக இருக்கக்கூடாது. மொத்தமாக பொதுவான ஒரு தமிழ் பேர் வைக்க சொல்லுங்கள். அதே மாதிரி நான் இந்துன்னு வைக்க சொல்லுங்கள். இந்துக்குள்ளேயும் சிலராக இருக்கும், வெங்கடேஸ்வரா ஸ்கூல் இருக்கும். ஓகே, அது மாற்ற சொல்லுங்கள். சாமி பேராக இருக்குது, பொதுவாக ஒரு பேர் வைக்க சொல்லுங்கள், வைக்கிறோம். நீங்கள் கிறிஸ்தவ ஸ்கூலில் போய் அந்தோனியார் ஸ்கூலும் இருக்குது சார். அந்தோனியார் இருக்கக்கூடாது, அது கிறிஸ்துவ மதத்தை அடையாளத்தை குறிக்குது, நீங்கள் பொதுவான பேர் வைங்க சொல்லுங்கள், அவங்க கேட்கட்டும். உங்களுடைய எல்லா விழிப்புணர்வும் எதுக்கு இந்து மதத்திலே கொட்டுறீங்க? இந்து மதத்திலேயே ஏன் குறை சொல்கிறீங்க? மற்ற மதத்தை ஆராய மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எல்லாருடைய ஒரு அஜெண்டாவும் இந்து மதத்தை சீர்குலைக்கணும். அதனால் இந்த கயிறு கட்டுறதுலாம் அது ரொம்ப சார். கயிறு நான் கூட கட்டியிருக்கேன். இது ஜாதி கயிறாது. இது வந்து குபேரன் கோயில் கயிறு. நான் ஒரு ஃபங்க்ஷன் போது ஒரு நண்பர் வந்தார். சார் கோயிலுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு கயிறு கொடுத்தாரு. அந்த வாங்கின அன்பின் அடுப்பில் நான் கட்டியிருக்கேன். நிறைய பேர் சிவப்பு கயிறு கட்டுவாங்க, கருப்பு. இது காசு கயிறு. இந்த காசு கயிறுனா இது என்ன ஜாதியாது? காசிக்கு போய்ட்டு வந்தாங்க, எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு போய்ட்டு வந்தாங்க, வந்தால் காசி கொடுத்தாங்க. நாங்கள் கட்டுவோம். நீங்கள் இது கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு நான் இது ஓகே நான் அத்து போட்டோம்னா நாளைக்கு இந்து பெண்கள்லாம் தாலி கயிறு போடக்கூடாது. அப்படியே அத்து போடுறோம் நாங்கள். இதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் இந்து மதத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து உள்ள நீங்கள் தலையிடுறீங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது மெட்டி போடக்கூடாது, இது குளிச்சு போடக்கூடாது. நீங்கள் அருமில்ல அப்புறம் ஒவ்வொன்றுலையும். அப்போ இந்து இது கலாச்சாரத்தையும் பண்பாடையும் அந்த அடையாளங்களையும் அழிக்கிறதுக்காகவே நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, ஜாதி அழிப்பது வேறு. நீங்கள் ஜாதியை அழிக்கிறங்கிற பேரில் இந்து மதத்தை அழிக்கிறதுக்கான ஒரு இதான் போயிட்டுருக்கு. ஜாதி வளர்க்குறது யார்? நீ ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்குறது யார்? எந்த தொழில் எவ்வளோ ஜாதி இருக்காங்களோ அந்த ஜாதியை அடிப்படை அது அதிகமாக இருந்தால் அந்த ஜாதிக்காரனை வந்து பார்த்து சீட்டு கொடுக்குறது யார்? இது பூரா ஜாதியை வளர்க்குறதும் இன்றைக்கி ஜாதிக்கு போட்டு ஜாதிக்கு சரியில் கொடுத்து ஓட்டு அடிப்படையில் ஒரு வாக்கு வங்கியை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும், வாக்கு வங்கியை அதிகரிக்குங்க. ஒரே எங்கே நாட்டுப்பற்று ஜாதி அதெல்லாம் இல்லை. இந்த ஜாதிக்கு இந்த செலவு பண்ணால் இந்த ஜாதி ஓட்டு நம்மளுக்கு கிடைக்கும். போன பிரிவில் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே வன்னியர் சமூகத்துக்கு ஏடிஎம்கே திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிச்சு கூட்டணிக்காக. அப்போ இந்த 10.5 கொடுத்தா தான் வன்னியரில் இந்த பாமக வந்து கூட்டணிக்கு வருவாங்கங்கிறதுக்காக அந்த நேரத்தில் அவங்க செலவு அறிவிக்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு மடத்தனை சார். மக்கள் ஒரு முட்டாளாக இருக்கும். மக்களுக்காக பண்ணிங்களா கூட்டணிக்காக பண்ணிங்களா? தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டு அதை ரத்து பண்ணுது. அப்போ கோர்ட்டு ரத்து பண்ணக்கூடிய, கோர்ட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி ஒரு கட்சி முடிவெடுத்துச்சு? அதுக்கு என்ன தண்டனை அந்த நீதிமன்றம் கொடுத்துச்சு? எல்லாரும்